நிறைய பேருக்குள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இத்தனை வகையான ஏவுகணைகள், இவ்வளவு தொழில்நுட்பத்தையும் மிஞ்சி போகக்கூடிய ஏவுகணைகளை வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஏவுது. இதை எவ்வாறு சாத்தியமாச்சு? 45 வருடங்கள் கிட்டத்தட்ட அதிகமான காலம் பொருளாதார தடை நீடிச்ச ஒரு நாடு. உலக நாடுகள் இவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்கின்ற அந்த நாடை ஓரம் கட்டிய ஒரு ஒரு காலம் இருந்துச்சு. இப்பயும் அப்படித்தான் சில நாடுகள். இப்படி இருக்க சூழ்நிலையில் எப்படி இப்படியான ஆயுதங்களை அவங்க தயாரிச்சாங்கன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு ஒரு லாஜிக்கலி நீங்கள் என்ன புரியணும்னா, இப்போ அதை கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிதலை கொண்டு சொல்கிறேன். சேட் ஜிடிபி போட்டாங்களா இல்லையா? சேட் ஜிபிடி போட்டாங்க. அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தில் ரொம்ப முக்கியமாக கிட்டத்தட்ட 500 பில்லியன் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை போட்டாங்க. இதை போட்டதோட ஒரு சில நாட்களுக்குள்ளாக சைனா என்ன பண்ணினான்னு கேட்டால், அவன் இதுக்கு நிகரான ஒன்று அவன் கொண்டு வந்தானா இல்லையா? கொண்டு வந்து போட்டான். அது எப்படி கொண்டு வந்து போட்டான்னா, அதுக்கு தேவையான மெமரி சிப், அது நிறைய சிப்புகள்லாம் தேவைப்பட்டுச்சு. இது எல்லாவற்றையுமே தனித்தனியாக யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப குறைஞ்ச செலவில், அவனுக்கு வெறுமனே 500 மில்லியன், அவங்க 500 பில்லியன் செலவழித்து செஞ்சதை 53 மில்லியனில் செஞ்சு முடிச்சுட்டாங்க சைனா. அப்போ சைனாவுடையது அமெரிக்கா போட்டதை விட ரொம்ப தரமாக இருக்குது, தேடலுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இது எப்படி செஞ்சாங்கன்னா, இந்த கேப்பை பயன்படுத்தி சாமானத்தை பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த கடந்த ஆட்சி வந்தார்ல, அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணினாருன்னு சொன்னால், அமெரிக்கா என்ன பண்ணதுன்னு சொன்னால், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈரானோடு ஒரு நெகோசியேஷனுக்கு போனாங்க. நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் என்று சொல்லும்போது, எங்கள் மேலே இருக்க பொருளாதார தடைகளை நீங்கள் நீக்கணும்னாங்க. அப்போ அந்த கட்டுப்பாட்டுக்கு அமைய என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருட காலங்களுக்கு ஈரானுடைய பொருளாதார தடையெல்லாம் நீக்கப்பட்டிருந்தது. நீக்கப்பட்டு சுமூகமான ஒரு நிலை இருந்தது. இந்த நிலைக்குள்ள தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த டைம் தான் அவங்களுக்கு கிடைச்ச டைம். அப்படியே இல்லைன்னா கூட சீனா ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பம் அவங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டாங்க இந்த காலகட்டம். அதுக்கு பிறகு தான் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து அவரை கடைசி கட்டத்தில் நாங்கள் வந்து ஈரானோட இருக்கிற எல்லா தொடர்புகளையும் நாங்கள் துண்டிக்கிறோம்னு சொல்லி மொத்தமாக அறிவிக்கிறாரு. அதனால தான் இப்போ இப்ராஹிம் ரைசி அவங்க கொல்லப்பட்ட நேரத்தில் அவருடைய விமானத்துக்கு தேவையான பாகங்கள் கூட அவங்களுக்கு கிடைக்கல என்கிற குற்றச்சாட்டு ஏன் முன்வைக்கப்படுச்சுன்னா, அது 1970க்கு முன்னுக்கு வாங்கின விமானம், அது புதுசாக அவங்க வாங்கினது கிடையாது. அப்போ இடைப்பட்ட நேரத்தில் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவையான தொழில்நுட்பங்களை தேவையான மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பாரசீகர்களை சாதாரணமாக இட போடக்கூடாது. வரலாறு ரீதியில் ரோம் சாம்ராஜ்யத்தோடு சண்டையிட்ட வல்லரசு பாரசீக வல்லரசு. அப்போ அவங்க வந்து டெக்னாலஜியில் மற்ற அரபு நாட்டையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரபு நாடுகள் ஆயுதங்களை வாங்குகிற நாடுகள். ஈரான் வந்து ஆயுதங்களை விற்கிற நாடு, சொந்தமாக தயாரிக்கிற நாடு. அப்போ அவங்களிடத்திலேயே தனியான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே இயற்கை என்னன்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு நிர்பந்தம் வருகிற போது தான் தேடல் அதிகரிக்கும். சயின்ஸுனால எப்போ சயின்ஸு பிறக்கும்னு சொன்னால், நமக்கு தேவை வரும்போது தான். உங்களுக்கு கேமரா ஒன்று வேணும்னு நினச்சா தான் கேமராவை கண்டுபிடிப்பீங்க, இல்லைன்னா கண்டுபிடிக்க மாட்டோம். இன்றைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் தேவை கருதி தான் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சாப்பிட வழி இல்லாட்டி எதையாவது சாப்பிடத்தான் நினைப்பீங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பொருளாதார தடை வந்துருச்சு. நமக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது நம்மகிட்ட தேவையான அளவுக்கு பெட்ரோல் இருக்குது. பெட்ரோலை கொடுக்க வேண்டிய நாட்டுக்கெல்லாம், இந்தியாவோடலாம் இன்றைக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய நாடு தான் அவங்க. பொருளாதார தடை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா பெரிய அளவில் பெட்ரோல் இறக்குமதி செய்வாங்க ஈரான் இடத்துல இருந்து. ரஷ்யாவுக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பல நாடுகளுக்கு அவங்க அதை தாண்டி பண்ணுறவங்க. பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், தேவையான தொழில்நுட்பத்தையும், காசு கிடைக்குது, தொழில்நுட்பத்தையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வலுப்படுத்திட்டாங்க. இதை வெளியே சொல்லலை, அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்கள் அணு ஆயுதத்தை எப்படி தயாரித்தாங்க? அணு ஆயுதத்துக்கு அமெரிக்காவே தான் டெக்னாலஜியை கொடுக்கணுமா? அப்படித்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வடகொரியாவுக்கு யார் கொடுத்துருப்பாப்ப? ரஷ்யாட்ட இருந்தது ரஷ்யா வழியாக எடுப்பா. ரஷ்யாவுக்கு யார் கொடுத்துருப்பாங்கிற கேள்வி இருக்குது. யாரோத்தையும் கண்டுபிடிக்கணும்ல. இந்த மாதிரி அவங்க அந்த நிர்பந்தம் கருதி நிறைய விவகாரங்களை தேடி எடுத்துக்கிட்டாங்க. ப்ளஸ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த தடை நீக்கம் காலகட்டம் அவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. காசு இருக்குதுங்க, தடையை நீக்கிட்டியே, எல்லாத்தையும் மலை அள்ளி குவிச்சு விட்டான். குவிச்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியும். எல்லாம் மூடு மந்திரம். உள்ளுக்குள்ளே நீங்கள் மொசாதே அனுப்பினாலும் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவன் அல்-அக்ஸான்னு சொல்லி தனியான ஒரு படைப்பிரிவை வச்சிருக்கிறான். அது மொசாது மாதிரி அவங்களும் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு தேடிக்கிட்டு தெரியக்கூடியவங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க அந்த வகையில் தான் தேவையானதுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்கன்னு இப்போ பார்த்தா விளங்குது இல்லை, யுத்தத்தில் இந்த மாதிரி தான் அவங்க பெற்றுக்கொண்டு இருக்காங்க. இப்போ